ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்ம குன்னத்தூர் சந்தை வந்திருக்கிறோம். எப்படி இருக்கு பாருங்க, சேவல் கோழி எல்லாமே. போன வாரம் வந்தோம் செப்டம்பர் 29. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஆடு தலைகீழாக தொங்குது. சண்டை கூட்டு பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம டைல்ஸ் கலர் கேட்குற மாதிரி கோழி கலர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க நம்ம அண்ணன் எப்படி பிடிச்சிருக்காருன்னு. எல்லாம் ஃபைட்டுக்கு தான் ரெடியாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே எல்லா கோழியும் இங்கே பாருங்க தயாராக இருக்கிறாங்க சண்டைக்கு. இந்த கோழி குஞ்சு இங்கே அவர் விட்டு ஓடிட மாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க நம்ம போன வாரம் வாங்கினா வந்துட்டோம், அவர்கிட்ட வந்துட்டோம். இங்கெல்லாம் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இல்லை சொல்லுங்கள். போன தடவை நம்ம வாங்கினது இந்த அண்ணாட்டை தான். நம்ம ஜின்னு கோழியெலாம் வாங்கினோம் இல்லையா, ஜின் கோழி வான் கோழி, இந்த அவர்கிட்ட நாட்டுக்கோழி வாங்குறதுக்காக வந்திருக்கோம் நம்ம அக்காக்காக. இங்கே பார்த்தீங்களா ஆட்டு படையே வருது. அந்த பக்கம் ஆட்டு சந்தை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புரட்டாசி முடிய போதுன்னு சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க கோயில் தரிசனத்துக்கு க்யூவில் போகிற மாதிரி போய்கிட்டு இருக்கோம். வேறு அக்காலாம் இந்த தடவை போன தடவை விட இந்த தடவை தான் லேடிஸ் அதிகமாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சந்தைக்கு வந்துடுறாங்க. நம்மளை மாதிரியே ஹாபிக்கு வராங்களா அது பாருங்க. எவ்வளோ பெரிய வாத்துன்னு வெள்ளை கலர் வான்கோழி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பேசிட்டாங்க. பாருங்க ஒருத்தர் சண்டைக்கு. இது 2வது தடவை வரேன் ஃப்ரெண்ட்ஸ் சந்தைக்கு. இங்கே வருங்க பட்டா அப்போ நிற்கிது பாருங்க. 2 பட்டா நிற்கிது பாருங்க. கொண்டையெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது நல்லா. ஆமாம், இதெல்லாம் தலைகீழ தொங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க. மூணு வாத்து இருக்கு. மல்ல வாத்துக்கு 2000 ரூபாய் இருக்கு. 2000 ஓகே. ஆட்டுக்கு காது பார்த்தீங்களா எப்படி கத்துதுன்னு. நாட்டுக்கோழி இது. அது பாருங்க சோனாலி. இதெல்லாம் பண்ண கோழி ஃப்ரெண்ட்ஸ். போன தடவை வாங்கின மாதிரி கின்னி கோழியெல்லாம் இருக்குது. இது வான்கோழி சின்ன சைஸில் இருக்குது. வெள்ளைக்கோழி எல்லாம் தலைகீழ தான் தொங்க விடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிடக்குது கோழியெல்லாம். அங்கே பாருங்க எப்படி இருக்குது பார்க்குறேங்க. ஐயம்பாரு கிலோ 500ங்கிற கிலோ 500ங்களாமா. வாங்கிக்கங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அக்கா 500 மொத்தம் ஒரு கோழி 500 நினச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் கிலோ 500ங்க அப்படிங்கிற. உங்களுக்கு இப்போ தான் விடிஞ்சிருக்கு. அங்கெல்லாம் சண்டை கூட இடம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பசங்க தான் இருப்பாங்க. ஃபுல்லாக நிறைய கோழி சண்டை கூப்பிட்டு சண்டை கட்டினா பார்த்து எடுத்துக்குவாங்க. ஒத்தத்தை சேவல் வச்சுருக்கிறவங்களும் வீட்டில் வளர்க்குறவங்க கொண்டாந்து விற்பாங்க. இங்கே ஒரு செட்டு விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்க்கலாம் இருங்க. 4 கோழி எப்படி இருக்குன்னு வருங்க. நம்ம அக்கா பார்த்துட்ருக்காங்க. நம்ம பொட்டையாக கழுவுனான்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வருங்க தூங்கிடுச்சு டயரில். கருப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே ஒருத்தவங்க தலையை மூடி வச்சுருக்குறாங்க. ஐயோ கொத்திருமா என்னன்னு தெரியல, தலையை மூடி வச்சுருக்காங்க. நாங்கள் சவாரிக்கு ரெடி ஆகிட்டோம். கேப்பில் ஆடு நிறைய பாருங்க சும்மா துடிச்சிட்டு கிடக்குது. நம்மளுக்காக இவர் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. பார்ப்போம். சரியான ரஷ் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க வானத்தை பார்த்துட்டு 3 பேர் நிற்கிறாங்க. அவங்களாம் கோழி கிலோ 500 ரூபாயா.